ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேருளி, ஓம் வெள்ளி விளாகும் பத்ரேஸ்ரீ அம்மா துணை. கொட்டங்குளங்கரா தேவி கிட்ட பெற்ற உதவிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியும் மரியாதையும் செலுத்தும் விதமாக தான் ஆண்டுதோறும் கொட்டங்குளங்கரா கோவில் சமய விளக்கு திருவிழா நடைபெறுது. இந்த திருவிழாவில் ஆண்கள் தங்களுடைய செல்வம் பெருகுவதற்காகவும் தொழில் வேலை சிறப்பதற்காகவும் கலந்துக்கிறாங்க. திருவிழா அன்னைக்கு காலையில் கொட்டங்குளங்கரா தேவிக்கு பாயசம், அரவணை பாயாசம், ஈரட்டி மதுரம் போன்ற பண்டங்களையும் பட்டு வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையா செலுத்துகிறாங்க. இரவுகளில் ஆண்கள் பெண்கள் போல் உடை அணிந்துக்கிட்டு பெண்களைப் போல் அழகாக ஒப்பனை செய்துக்கிட்டு கையில் பாரம்பரியமான விளக்குகளை ஏந்தி பாரம்பரியமான இசைக்குழுவின் உதவியோடு ஊர்வலமாக கோவிலுக்கு நடந்து செல்கிறாங்க. இந்த கொட்டங்குளங்கரா தேவி கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. அது என்னன்னா, கொட்டங்குளங்கரா தேவியை முதலில் காட்டில் கண்டெடுக்கும்போது எப்படி அவசரமாக கோவில் எழுப்பும்போது அந்த தெய்வீக கல்லுக்கு மேலே கூரை இல்லாமல் தற்காலிக கோவில் அமைத்தாங்களோ, அதே போல் இன்றளவும் கொட்டங்குளங்கரா தேவி கோவில் கருவறைக்கு மேலே கூரை இல்லாத அமைப்பு தான் இருக்குது. இது மிகவும் அபூர்வமான அமைப்பு. இந்த தனித்துவமான கட்டிடக்கலையே பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. சமய விளக்கு திருவிழா போலவே குருத்தோலை பந்தல், ஜீவித நல்லாத்து போன்ற திருவிழாக்களும் இந்த கொட்டங்குளங்கரா தேவி கோவிலில் ஆண்டுதோறும் மிக விமரிசையாக நடத்தப்படுது.